ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி டிராகன். ஸோ டிராகன் படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, செம்ம ஒத்துங்க. செம்ம ஒத்து டிராகன். இந்த இயரோட கண்டிப்பா ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும்னு என்னோட லிஸ்ட்ல கண்டிப்பா டிராகன் இருக்கும். ஸோ டிராகன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தோம்னா, பிரதீப் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டே இப்படியே வந்து இருப்பாரு காலேஜ்ல. ஸோ வந்து ஒரு 48 பேப்பர்ஸ் வந்து அரியர்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ அதையும் மீறி அந்த 48 கிளியர் பண்ணாரா? இல்ல வந்து கிளியர் பண்ணாம அவர் என்ன பண்ணாரு? அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணாரு? அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த படத்தோட கதை. ஸ்க்ரீன் பிளேவும் அப்படியே போகுங்க. ஸோ என்ன பண்ணாரு? என்னென்ன ஃபேஸ் பண்ணாரு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னி மாரி தான் இந்த படத்த காட்டுவாங்க. ஸோ டிராகன். ஸ்க்ரீன் பிளே சொல்லி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஃபன்னாவும், செம்மையா ஒரு மாரி ஃபன்னாவும் அந்த இன்டர்வலும் முடிச்சிருப்பாங்க. இந்த இன்டர்வியூ சீன்லாம் ஒண்ணு இருக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த காமெடி செம்மையா ஒர்க் அவுட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி சொல்றது? நெறைய ஃபன் எலிமெண்ட்ஸும் இருந்தாலும், எமோஷனலாவும் கிளைமேக்ஸ் வந்து இப்படி முடிப்பாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ப்ளீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து ஓ மை கடவுளே! டைரக்டரு. வேற லெவல் ரைட்டிங்க. உண்மையிலேயே வந்து டைம் எடுத்து படம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு ரைட்டிங் குடுத்துருக்காரு. ஸோ செம்ம ரைட்டிங் உண்மையிலேயே. அவருக்கு பாராட்டுகள். பிரதீப் ஸ்டார் ஆஸ் பார்ன்னுவாங்கல்ல, தெறிக்க விட்டாரு. வேற லெவல் ஆக்டிங்கு. செம்மையா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. பிரதீப் வந்து இந்த லவ் டுடேக்கு அப்புறம் வந்து இதுல பண்ண பெர்ஃபார்மன்ஸும் சரி, இதுல நடிச்சிருக்கிற அந்த விஷயங்கள், அந்த கேரக்டர் வந்து செம்மையா வந்து பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸோ அனுபமாவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அந்த இன்னொரு ஹீரோயின் கேரக்டரும் ஓகே பெட்டரா தான் இருந்துச்சு. மிஸ்கின் கேரக்டர். ஜிவிஎம் வந்து நார்மலான ஒரு கேரக்டரா தான் வச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஜிவிஎம் கேரக்டர் ஓகே. மத்தபடி அவங்க அம்மா, அப்பாவா நடிச்சவங்க எல்லாமேத்தோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம குறுக்கு வழியில சில விஷயங்கள் நம்ம பண்றோம். ஸோ வந்து நம்ம படிச்சா நம்ம கரெக்ட்டா சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான தவறுகள் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டடீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி ரொம்ப அழகான ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டிராகன போய் எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. கண்டிப்பா கிட்ஸு, பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. அவ்வளோதான். இந்த மூவிக்கு நான் குடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவில அதாங்க, "என்னய்யா பாராட்டிக்கிட்டே இருக்க இந்த படத்த. இது வேற லெவல் தான் போல. நீ பாராட்டிக்கிட்டே இருக்கன்னு." பாராட்டுறான விஷயங்கள் இருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சம் சில ரொம்ப லென்த்தா இருக்கிற மாரியா தான் இருக்கும். ஸோ 1, 2 வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைட்லி லேகா இருக்கிற மாரி தான் இருக்கும். மத்தபடி குறை சொல்றதுக்கு பெருசா இல்லங்க. ரொம்ப ஒரு பக்காவான ஒரு என்டர்டெய்னரு. என்ன ஒரு ஃபிலிம் நம்மளுக்கு என்ன குடுக்கணும்? ஒரு நல்ல விஷயங்கள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த படத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.